صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹுல் வாலிஹ் அப்படிங்கிற அந்த இலக்கண பாடத்துல முதலாவது பாகத்தை நாம் முடித்து விட்டோம். இப்ப இரண்டாவது பாகத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். பொதுவாக கலிமா அப்படின்ற தனி வார்த்தைன்னு அர்த்தம். தனி வார்த்தை, அதுல எந்த விதமான பயனும் இருக்காது, எந்த விதமான ஃபாயிதாவும் இருக்காது. இந்த கலிமா அப்படிங்கிறது 3 வகை நம்ம படிச்சிருக்கிறோம். இஸ்மு, ஃபஅலு, ஹர்ஃபு, இப்படி 3 வகை இருக்கிறது. இதுல நம்ம இஸ்மு சம்பந்தமா படிச்சாச்சு. முதலாவது பாகத்துல இஸ்மு சம்பந்தமா படிச்சுட்டோம். இப்ப நம்ம படிக்க போறது ஃபஅல் சம்பந்தமா என்ன செய்ய போறோம், படிக்க போகின்றோம். இந்த ஃபஅல் எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனித்து 2 வகை. ஒண்ணு துஸ்ஸலாசத்தின்னு சொல்லுவாங்க, துஸ்ஸலாசா. இன்னொன்னு துல் அர்பஅத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. துஸ்ஸலாசானா என்ன அர்த்தம்? 3 எழுத்துள்ள ஃபஅல். துல் அர்பானா என்ன அர்த்தம்? 4 எழுத்துள்ள ஃபஅல். ஒரு ஃபஅல்ல ஒரு வினைச்சொல் ஒன்று 3 எழுத்துள்ளதாக இருக்கும் அல்லது 4 எழுத்துள்ளதாக இருக்கும். அசல் எழுத்துக்கள், பூர்வீகமான எழுத்துக்கள் ஒன்று 3ஆக இருக்கும் அல்லது எத்தனை எழுத்தா இருக்கும்? 4ஆக இருக்கும். 2 எழுத்துள்ள ஃபஅலும் கிடையாது, 5 எழுத்துள்ள ஃபஅலும் கிடையாது. 3 எழுத்து அல்லது 4 எழுத்து அசல் எழுத்துக்கள், பூர்வீகமான எழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்களை விட 1 எழுத்து அதிகம், 2 எழுத்து அதிகம், 3 எழுத்து அதிகம் வரலாம். அது மாதிரி 4 அசல் பூர்வீகமான 4 எழுத்துக்கள்ல 1 எழுத்து அதிகமானது என்ன செய்யலாம், வரலாம். அப்ப ஒரு ஃபஅல்ல 6 எழுத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப பாருங்களேன், இஸ்தகு ரஜ, பாருங்க, இசு தகு ரஜ. இதுல எத்தனை எழுத்து இருக்குது? 6 எழுத்துக்கள் இருக்குது. அலிஃபு, சீன், தே, ஹே, ரே, ஜீம். அப்போ 4 எழுத்து கூட அதிகமா இருக்குன்னு கேட்க கூடாது. இது அசல் எழுத்துக்கள். இந்த ஹே, ரே, ஜீம் தான் இது அசல் எழுத்து. 3 எழுத்து தான் இது. அப்ப இந்த அலிஃப், சீன், தே அப்படிங்கிறது ஜாயிதான எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதிகமாக எழுத்துக்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ பூர்வீகமான எழுத்துக்கள் ஒன்று 3ஆக இருக்கும் அல்லது 4ஆகத்தான் என்ன செய்யும், இருக்கும். அப்ப ஃபஅல் என்னது? ஃபஅல் என்பது ஒன்று 3 எழுத்துள்ளதாக இருக்கும் அல்லது 4 எழுத்துள்ளதாக என்ன செய்யும், இருக்கும். இந்த 2ஐயும் இன்னொரு வகையா பிரிப்பாங்க. சகீஹுன், இன்னொன்று கைரு சகீஹின். இது அதேதான். சகீஹுன், கைரு சகீஹின். இப்ப சகீஹனா என்ன, கைர சகீஹனா என்ன? இப்ப கைர சகீஹனா என்னன்னு பார்ப்போம். 3 எழுத்துள்ள ஃபஅலா இருக்கட்டும் அல்லது 4 எழுத்துக்குள்ள ஃபஅல்களாக இருக்கட்டும். கைர சகீஹனா என்னன்னா, ஒரு ஃபஅலுடைய பூர்வீகமான எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாவாகவோ அலிஃபாகவோ யாயாகவோ இல்லை என்றால், இருந்தால், பூர்வீகமான எழுத்துக்கள் தான் இருக்கு பாருங்க, ஃபே, ஐன், லாம். இதுதான் பூர்வீகமான எழுத்து. 3 எழுத்து உள்ளதுல. 4 எழுத்து உள்ளதுல ஃபஅல, ஃபே, ஐன், லாம், லாம். இதுதான் பூர்வீகமான எழுத்துக்கள். இந்த பூர்வீகமான எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாவாக இல்லை என்றால், அலிஃபாக இல்லை என்றால், யாவாக இல்லை என்றால் அதுக்கு பேரு சகீஹ்னு சொல்லுவாங்க.
நல்லா கவனிக்கணும். பூர்வீகமான எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாவாக இல்லை, அலிஃபாக இல்லை, யாவாக இல்லை. இல்லை என்றால் அதுக்கு பேரு சகீஹுன் அப்படின்னு நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. சரி, பூர்வீகமான எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாவாக இருக்கிறது அல்லது அலிஃபாக இருக்கிறது அல்லது யாவாக இருந்தால் அதுக்கு பேரு கைர சகீஹ் நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. பூர்வீகமான எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாவாக அலிஃபாக யாயாக இல்லை என்றால் அதுக்கு பேரு சகீஹுன் என்று சொல்வார்கள். பூர்வீகமான எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாவாக அலிஃபாக யாயாக இருந்தால் அதுக்கு பேரு கைர சகீஹ் நினைச்சுவாங்க, சொல்வாங்க. அல்லது இல்லத்துன்னு சொல்லுவாங்க, இல்லத்தான ஃபிஅல், இல்லத்தான ஃபிஅல் அப்படின்னு நினைச்சுவாங்க, சொல்வார்கள். சரி, ஃபிஅலுடைய 3 எழுத்திற்கு உதாரணம் என்ன அப்படின்னா இங்க பாருங்க, ஃபஅல. 4 எழுத்து உள்ளதுக்கு ஃபிஅலுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா ஃபஅலல, ஃபஅலல. இப்ப பாருங்க, இந்த முதல் எழுத்துக்கு ஃபா கலிமான்னு சொல்லுவாங்க, 2வது எழுத்துக்கு ஐன் கலிமான்னு சொல்லுவாங்க, 3வது எழுத்திற்கு லாம் கலிமான்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இதுக்கு ஃபா கலிமா, ஐன் கலிமா. இப்ப 2 லாம் இருக்குல்ல, இது லாம் கலிமா அவ்வல், அதாவது முதலாவது லாம் கலிமா. இதுக்கு பேரு லாம் கலிமா சானி, 2வது லாம் கலிமா நினைச்சுவாங்க, சொல்வார்கள். இப்ப பாருங்க, ஃபஅல என்பதற்கு ஒரு உதாரணம் ஹரஜன் இருக்கு, ஹரஜன் இருக்குல்ல, இல்ல ஹே ஹா கலிமான்ற கூடாது. முதலாவது வந்தா அது பேர் ஃபா கலிமா, 2வது எழுத்துக்கு ஐன் கலிமா, 3வது எழுத்துக்கு லாம் கலிமா. இதுக்கு உதாரணம் பாருங்க, தஹே ரஜ. இங்க பாருங்க, இது ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா அவ்வல், லாம் கலிமா சானி அப்படின்னு நினைச்சுவாங்க, சொல்வாங்க. அப்ப ஃபிஅல் சகீஹுன் கைரு சகீஹின். கைரு சகீஹுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? இல்லத்துன்னு சொல்வாங்க. இல்லத், இல்லத் அப்படின்னாலேயே நோயின் அர்த்தம். அப்ப எந்த ஃபிஅலுடைய இந்த பூர்வீகமான எழுத்துக்களில், அதாவது ஃபா கலிமாவிலோ ஐன் கலிமாவிலோ லாம் கலிமாவிலோ இல்லத்துடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்து இல்லை என்றால், இல்லத்துடைய எழுத்துக்கள் எத்தனை? 3 தான். வாயும் வச்சுக்கிற அப்படிதான், வாவு அலிஃபு யா. இந்த 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்து இல்லை என்றால் அதுக்கு பேரு சகீஹ். அது மாதிரி ஃபா கலிமாவிலோ அல்லது ஐன் கலிமாவிலோ லாம் கலிமாவிலோ இந்த 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்து இருக்குமானால், அதாவது பூர்வீகமான எழுத்துக்களில் ஒரு எழுத்து இருக்குமானால் அதுக்கு பேரு இல்லத்துன்னு என்ன செய்வாங்க, சொல்வார்கள். இப்ப பாருங்க, சில ஃபேல்கள் எழுதுறேன். இப்ப பாருங்க, நசர, லரப, ஃபத்தஹ, இதெல்லாம் 3 எழுத்துக்கள் உள்ள ஃபேல்கள். இங்க பாருங்க, இது ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா, ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா, ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா. இந்த ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமால வாவு இருக்குதா? இல்ல. அலிஃப் இருக்குதா? இல்ல. யா இருக்குதா? இல்ல. அப்ப இந்த ஃபேல்கள்லாம் சகீஹுன், சகீஹான ஃபேல் அப்படின்னு நினைச்சுவாங்க, சொல்வார்கள். புரியுதா? இப்ப அடுத்து பாருங்க, வஅத, பைஅ, ரமய, இதுவும் 3 எழுத்துள்ள ஃபேல்கள் தான். ஆனா இங்க பாருங்க, ஃபா கலிமா என்ன வந்துருச்சு? வாவு வந்துருச்சு. இங்க பாருங்க, ஐன் கலிமால யா வந்துருச்சு. இங்க பாருங்க, லாம் கலிமால என்ன வந்திருக்குது? யா வந்திருக்கு. அப்போ பூர்வீகமான எழுத்துக்களில் ஒரு எழுத்தில் வாவு யா வர்றதுனால இந்த 3 ஃபேல்களும் இல்லத்துன்,
அல்லது கைரு சகீஹின் அப்படின்னு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அப்ப நல்ல கவனத்துல வச்சுக்கணும். ஃபா கலிமாவிலோ ஐன் கலிமாவிலோ லாம் கலிமாவிலோ இல்லத்துடி எழுத்துக்களில் ஒரு எழுத்தான வாவோ அலிஃபோ யாயோ இல்லை என்றால் அதுக்கு பேரு சகீஹுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நசர லரப ஃபத்தக கத்தப கரஅ என்பதை போன்று. சரி, ஃபா கலிமாவிலோ ஐன் கலிமாவிலோ லாம் கலிமாவிலோ இந்த இல்லத்துடி எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வருமானால் அதுக்கு பேர் என்ன செய்வாங்க, கைரு சகீஹுன்னு சொல்லுவாங்க, அல்லது இல்லத்தான ஃபியல் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அங்க வாவு வந்துருச்சு ஃபா கலிமால, பய ஐன் கலிமால யா வந்துருச்சு, ரமய என்பதுல லாம் கலிமால யா வந்துருச்சு. எனவே இவைகள் எல்லாமே கைர சகீகான அல்லது இல்லத்தான ஃபியல் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த இல்லத்தான ஃபியலுக்கு சில உதாரணங்கள் கிதாப்ல போடுறாங்க. அது அடுத்தடுத்த தொடர்கள்ல பார்ப்போம். கவனமாக படிப்போம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد